Hello guys, welcome back to the Python tutorial. The specific movie நம்ம வந்து ஒரு abstract class எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்த்தோம். ப்ரீவியஸ் tutorial நம்ம abstract மெத்தடோட தியரி பார்த்துருந்தோம். இப்போ அதோட ப்ராக்டிக்கல் தான் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தியரியில் சொன்ன மாதிரி வந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் தேவை. ஓகே, பேக்கேஜ் நத்திங் பட் த மாடியூல். ஓகே, அது ஸ்பெசிஃபிக் மாடியூல் தேவைப்படும். அந்த மாடியூல் பேர் தான் ஏபிசி. ஓகே, ஏபிசி இஸ் நத்திங் பட் abstract பேஸ் கிளாஸ். ஓகே, ஸோ ஒரு இம்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போயே நான் அதான் சொல்ல போகிறேன். ஃப்ரம் ஒரு பேக்கேஜ் நேம் வேறு மாடியூல் நேம். ஓகே, மாடியூல் நேம் இங்கே வந்து யூஸ்வலாக எப்பவுமே இது ஸ்மால் ஏபிசி தான். மாற்றி கேபிட்டல் ஏபிசி போட்டது, ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த தப்பு பண்ணியிருக்கேன். இந்த ஏபிசி அப்படின்ற இந்த மாடியூல் வந்து எனக்கு என்னென்ன வேணும்னா, ஏபிசின்ற இந்த கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற இந்த மெத்தடும் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸ் தேவை. கிளாஸில் வந்து இதை நான் ஏபிசி கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, ஃபார் டுட்டோரியல் பர்பஸ் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி மாதிரி வச்சுருக்கலாம். டெஃப் எக்ஸாம்பிள் மெத்தட் 1. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங்கும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ இப்படி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கிளாஸு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தானில் சொல்லணும். இதே உங்ககிட்ட C# ஜாவா மற்ற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் காமிச்சிட்டு இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்வியஸாக அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸை எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்த ஏபிசி அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள மெத்தட் எனக்கு என்னவாக இருக்கணும்? அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை கூப்பிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஏபிசின்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் மெத்தட்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணால் print from ABC class. ABC class is nothing but the base class. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து போட்டிருப்போம். இப்போ இன்னொரு கிளாஸ் என்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டினரி ஒரு ஜென்ரல் கிளாஸ். ஓகே, ஸோ நேம் இட் ஆஸ் எ ORD class. I'm not that good at naming, so just whatever the name you can give it. இப்போ def method 1 இங்கே print from method 1. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மெத்தட். ஸோ ஆர்டினரி ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதே வந்து எனக்கு இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இப்போ இந்த ஆர்டினரி கிளாஸ் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வேறு ஒரு ஃபைல் abc.py அப்படின்னு ஒரு ஃபைல். இதை நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் abc.py ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எரரும் காட்டல. ஆஸ் ஆஃப் நோ ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏபிசி கிளாஸ் அப்படின்ற இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம், நமக்கு எரர் வரல. ஏன் எரர் வரல அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த எரர்லாம் தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாஸ் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ரம் மெத்தட் ஒன்று இருக்குது. நான் இந்த மெத்தடை இங்கே இடத்துல இன்ஹெரிட் பண்ணவே இல்லை. நம்ம இன்ஹெரிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மெத்தடுக்கு இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுத்தனால எனக்கு என்ன பண்ணணும்னா மெத்தட் ஒன்று. ஸோ டெஃபினிஷன் கொடுக்கறதுனால எனக்கு எரர் வரணும். இப்போ என்கிட்ட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது. இப்போ A = ORD கிளாஸ் போட்டுடுறேன். ஓகே, இப்போ A.method 1 ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுனா, cannot instantiate abstract class ORD class with abstract method. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடுக்கான டெஃபினேஷன் இங்கே தரவே இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எரர் வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு print பேஸ் மெத்தட். ஓகே, ஸோ பேஸ் மெத்தட் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ இதோட அவுட்புட் என்ன தருதுன்னா ஃப்ரம் மெத்தட். ஏன்னா கால் பண்ணியிருக்குது மெத்தட் 1. நான் வந்து இதனால தான் ஃப்ரம் மெத்தட் 1 வந்திருக்கு. மெத்தடை கால் பண்ணால் எனக்கு பேஸ் மெத்தட் வந்திருக்கும். இப்போ இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு print அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். okay, from base class, let it be from ABC class, sorry.
இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருது அப்படின்றத பார்த்துலாம். cannot instantiate abstract class அப்படிங்கிறது abstract method மெத்தட். இப்போ நான் இங்கே எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரம் மெத்தட் 1 இப்போ மெத்தடை கூப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெத்தட் 1 பேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் ஆகிருக்கு. என்ன அர்த்தம்னா இங்கே உள்ளது தான் எனக்கு கால் ஆகும். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகணும். இது கால் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் வேணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது தனி மெத்தடாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தனி மெத்தடாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதை நான் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு அதாவது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்துப்போமே, நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்டே எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தேவைப்படுது. டோட்டல் மார்க் ஆவரேஜ்ன்றது காமன் அக்ராஸ் எவ்ரிதிங். இது நீங்கள் ஸ்டாட்டிக் கிளாஸாக போட்டு வச்சாலும் தப்பு இல்லை, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் நான் ஏன் அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கிரியேட் கிளாஸ், கிரியேட் ஸ்டூடெண்ட், டெலிட் ஸ்டூடெண்ட், அப்கிரேட் ஸ்டூடெண்ட், டிகிரேட் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி நான் ஒரு சில மெத்தட் வச்சுருப்பேன். இதில் டோட்டல் ஃபால்ஸ்ன்றதெல்லாம் நான் டோட்டல் ஆவரேஜ்ன்றது, புட் ரேங்க் அப்படின்ற ஒரு சில மெத்தடெல்லாம் வந்து டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன். எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலுமே நான் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன்னா 8th ஸ்டாண்டர்டில் செக்ஷன்ஸ் இருக்கும். செக்ஷன்ஸில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அந்த ஹையரார்க்கியில் நான் வந்து ஏபிசி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிவிட்டு என்னால் டெஃபினேஷன் தர முடியும். அந்த நேரத்தில் நான் டோட்டல் எல்லாமே அங்கே நான் கால் பண்ணி என்னால் கூப்பிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான காமன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மேக் ஷுவர் இங்கே யூஸ் பண்ணுறது ஸ்மால் கேஸ், இங்கே இருக்கிறது கேபிட்டல் கேஸ். கேபிட்டல் கேஸ் தான் உங்களோட கிளாஸ் நேம், இங்கே உள்ள ஏபிசி தான் உங்களோட மாடியூல் நேம். ஓகே, தேங்க்ஸ் கைஸ், தட்ஸ் ஆல்.